ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஃப்ரிஜரண்ட்டோட சைக்கிள். நீங்கள் ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்கீங்க, இல்லை HVAC டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள். நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் என்ன தான் நல்லா ஒர்க் பண்ணாலும் இன்டர்வியூவில் நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே நீங்கள் இந்த வேலையை செஞ்சு காட்டுங்க, இந்த வேலையை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இது வரைக்கும் போன இன்டர்வியூவில் 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். 4துலேயுமே ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்தது. ஒரு சில பேர் அந்த ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிளில் முக்கியமான 4 காம்போனன்ட் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு அப்ராட் எங்கன்னா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட கிளைண்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள் தான் கேட்பாங்க. கையில் ஒரு பேனா நோட்டு கொடுத்துட்டு ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிளோட முக்கியமான 4 காம்போனன்ட் கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் வால்வ், எவாப்ரேட்டர். ஃபஸ்ட்டு இந்த ரெஃப்ரிஜரண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, R22, R32, 410 நிறைய டைப்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குது. ஸோ அதுதான் அந்த கேஸ் தான் ரெஃப்ரிஜரண்ட். இந்த கேஸோட சைக்கிள் தான் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்குள்ளே அந்த ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுது, அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுக்கறதுனால ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சரில் அந்த ரெஃப்ரிஜரண்ட் டிஸ்சார்ஜ் வழியாக வெளியே வரும். ஓகேங்களா? அந்த ரெஃப்ரிஜரண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சரில் கண்டென்சருக்கு போகும். ஹை டெம்பரேச்சரில் வர ரெஃப்ரிஜரண்ட்டை இந்த கண்டென்சர் ஒரு ஃபேன் மூலயமா அதோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது. அப்படி ரெடியூஸ் பண்ணுறது மூலயமா அந்த வேப்பர் லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது. கண்டென்சருக்குள்ளே போகும்போது வேப்பராகவும், கண்டென்சர்லேருந்து வெளியே வரும்போது லிக்விடாக கன்வெர்ட் ஆகி வருது. ஹை ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் லிக்விடாக எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்குள்ளே போகும். எக்ஸ்பேன்ஷன் வால்வு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடை விரிவடைய செய்யுது. விரிவடைய செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அங்கே ஒரு கூலிங் தன்மை உருவாகுது. எக்ஸ்பேன்ஷன் வால்வ்லேருந்து வெளியே வர லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் லிக்விடு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டருக்குள்ளே போகுது. ஸோ எவாப்ரேட்டரும் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சராக இங்கே வேலை செய்யும். எவாப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்த கூல் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே அந்த எவாப்ரேட்டருக்குள்ளே இருக்கிற லிக்விடு, அந்த ரெஃப்ரிஜரண்ட் லிக்விடு ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த வேப்பர் மறுபடியும் கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனில் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சர்க்குலேஷன் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு முறை டயக்ராம் போட்டு பாருங்கள். ஸோ வீடியோ எந்த இடத்துல புரியலையோ ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி மறுபடியும் பாருங்கள். ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிளோட டயக்ராம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள்லேயே இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த 4 முக்கியமான காம்போனன்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.